பிஜேபி 11%, நீங்க வந்து 20%. அதுதான் அதாவது அதிமுக வந்து ஒரு பிரதமருக்கான தேர்தல்ல வந்து பிரதமரை யாரையும் முன்னிறுத்தல, ஒரு தனித்தன்மையோடு நின்னாங்க. அப்ப அதை வச்சுட்டு வாக்கு சதவீதம் குறைஞ்சிருச்சு சார். உண்மையான நிலவரம் தமிழ் மக்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் களத்துல நின்று போராடுற ஒரு இயக்கமா தமிழ்நாட்டுல அதிமுக. அதிமுகவை தவிர்த்து எந்த கட்சிகளும் இன்னைக்கு சட்டப்பேரவை தேர்தல்ல ஒரு வெற்றியை கருத முடியாது, அதை நோக்க முடியாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. இப்ப அதிமுகவை மக்கள் ஆராதிக்கிறாங்க, ஆசீர்வாதம் பண்றாங்க. அப்ப அந்த சூழ்நிலையில அதிமுகவுடைய வாக்கு வங்கிகள் கடந்த காலங்களை புரட்சி தலைவி அம்மா இருந்த அந்த சதவீதத்தை 40% நோக்கி அடியெடுத்து வைக்கிற இந்த காலத்துல போய் பழைய கணக்கீடுகளை பேசி அதிமுகவினுடைய இதை வந்து இதை மடைமாற்றம் செய்ய முடியாது. 40% நோக்கி போதுன்னா கூட்டணிக்கான தேவையே ஏற்பட்டிருக்காதே சார். இல்ல அதிமுக வந்து சார், அதாவது ஒரு பொது எதிரியை வீழ்த்தணும். அப்ப கட்சிகளோடு எந்த சிறிய கட்சிகளோ அல்லது புதிய கட்சிகளோ எந்த கட்சிகளுடைய வாக்கும் சிதறக்கூடாது. அப்ப சிதறாம வாக்குகளை ஒன்னா சேர்த்தாதான் ஒரு பொது எதிரியை வீழ்த்த முடியும். அதுல வந்து மாற்று கருத்து இல்ல. ஆனா அதிமுகவிற்கு என்ற ஒரு செயல் திட்டம் இருக்குது, செயல் வடிவம் இருக்குது. அந்த வடிவங்களுக்கு செயல் திட்டங்களுக்கு யார் ஒத்துழைப்பு கொடுக்கறாங்க, யார் சேர்றாங்க, ஒருமித்த கருத்துக்கு வர்றாங்க, அதிமுக தலைமையை ஏற்று யார் வந்து தேர்தலில் களம் காண போறாங்க, இதுதான் அதிமுக கணக்கீடு. அதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு பிறகுதான் ஒரு கூட்டணி அனௌன்ஸ் பண்ணுவாங்களே தவிர, அதாவது கூட்டணி அப்பதான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க சார். ஆனா இந்த சந்திப்புகள் எல்லாம் அரசியல் நோக்கம் இல்லாததுன்னு சொல்ல வரீங்களா? நாளைக்கு பிரதமரை போய் ஒரு பாக்குறாரு அப்படின்னா அரசியல் நோக்கம் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? மரியாதை பிரதமரை எதிர்க்கட்சி தலைவர் சந்திக்கிறான்னு சொல்ல முடியுமா சார்? முழுக்க இன்றைக்கு வந்து எவ்வளவோ பிரச்சனை தமிழ்நாட்டுல இருக்குது. இப்ப 100 நாள் வேலைக்கான ஊதியம் கிடைச்சிருச்சா, எய்ம்ஸ் வந்துருச்சா, நீட்டுக்கான பிரச்சனைகள் முடிஞ்சிருச்சா, தேசிய கல்விக் கொள்கை, எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு திமுக செய்ய தவறிய அத்தனை பணிகளையும் இன்றைக்கு அதிமுக களத்துல நின்று ஒரு பாரத பிரதமரை சந்திக்கிறதுடைய நோக்கம் தமிழ்நாட்டுடைய நலன். அதற்கு பிறகு அரசியலும் இருக்கும், கூட்டணி சம்பந்தமா பேசதான் செய்வாங்க, அதை மறுத்திட முடியாது. அப்ப அந்த கணக்கீடுக்கு ஒத்து போகிற அந்த கூட்டணி கட்சிகளோடு அதிமுக இந்த தேர்தலை சந்திக்குமே தவிர மற்றபடி வேற எந்த அடிப்படையிலையும் இப்ப கூட்டணிய அறிவிக்கல. அதிமுக அவகாசம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த அவகாசத்துக்குள்ள எல்லாம் பேச வேண்டிய விஷயங்கள்லாம் பேசி முடிச்சு தொண்டர்களுடைய விருப்பம், சூழல், கணக்கீடு எல்லாத்தையும் உள்ளடக்கிதான் ஒரு கூட்டணி அறிவிக்க முடியுமே தவிர ஏதோ எடுத்தோம் கவிழ்த்தோன்னு சொல்லிட்டு ஒரு பொது எதிரிக்கு முன்னாடி வெற்றியை வந்து நம்ம வந்து நழுவ விடக்கூடாதுங்கிறதுல அதிமுக கவனமா இருக்குது. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அதிமுக கவனமா தான் எடுத்து வைக்கிறாங்க. அதுல வந்து மாற்று கருத்து இல்ல. ஒரு கூட்டணி அமைஞ்சுதான், கூட்டணியோட தான் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக வந்து சந்திக்கும். அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா அது அவசர கோலத்துல அள்ளி தெளிக்க கூடாது. ஒரு சரியான கூட்டணி அமையணும். அதிமுகவினுடைய புகழுக்கும் பெருமைக்கும் எந்த விதமான குந்தகமும் ஏற்படக்கூடாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. அதுக்கெல்லாம் சரியானாதான் அந்த கூட்டணி அறிவிப்பாங்க. அதற்கு அவகாசம் கேட்டிருக்கிறாங்க. நிச்சயமா நல்ல முடிவு வரும். ஓகே சார், நான் பழசுக்கு போக விரும்பல, பட் சார் சொன்னதுனால நான் சில பாயிண்ட் சொல்ல விரும்புகிறேன். 2021 ஒரு சைடில் ஆப்போசிஷனில் எல்லா பார்ட்டியும் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேமுதிக வேண்டாம், முத்திரையர் சமுதாயம் வேண்டாம், கிருஷ்ணசாமி வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பெறார். அப்போ அது ஒரு தோல்வி சந்திக்கிறார். இப்போ திருப்பி 2024 தெரிஞ்சோ தெரியாமலோ மோடி வரது மினிமம் கேரண்டி, நம்பர் ஆஃப் சீட்ஸில் டிஃப்ரென்ஸ் இருந்தது, நான் இல்லைன்னு சொல்ல. மோடி வரப்போறான்னு தெரிஞ்ச போது என்ன பண்ணுறாரு அவர், வேண்டாம். ஸோ இந்த ரெண்டு முடிவுமே பார்க்கும்பொழுது எல்லாருக்குமே ஒரு ஒரு தெரியுதுல, ஏன் இப்படி இருக்கார், ஏன் தேர்தல் போது மட்டும் இந்த தப்பை செய்கிறார். இன்ஃபேக்ட் அவர் மேலே ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டு திமுக சாதகமாக செயல்படுறாருன்னு கூட விமர்சனம் வைக்கப்பட்டது முந்தைய காலத்தில். அதற்கு எதுக்குமே நம்ம போக வேண்டாம். இப்போ இன்னைக்கு திமுகவை தோக்கடிக்கணும், இந்த அடுத்த எலெக்ஷனும் அவர் தோத்தால் என்ன நடக்கும் என்று, ஏன்னா அவருக்கு அந்த ரூல் எல்லாமே சொல்லிட்டார். ஸோ அதை பொறுத்து அவருடைய நகர்வுகள் இருக்குது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப். ஒரு 100 சீட்டு அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்கள் சொன்னீங்க. அதில் யார் வேணா வரலாம். விஜய்க்கு கூட ஸ்பேஸ் கொடுத்தாங்கன்னா அது ஒரு தமிழ்நாட்டின் மெகா கூட்டணி அது மாறிடும்ல, அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவீங்களா? சார், விஜய் வந்து டோட்டலாக வந்து இங்கே வர்றதுக்கு தயாராக இருந்தார். எடப்பாடியை முதலமைச்சராக ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருந்தார். ஆனால் அவர் கேட்டது 80 சீட்டு. இவங்க கொடுக்க ஆஃபர் பண்ணது 40 சீட்டு. ரைட்டுங்களா? மேபி பேசினா 60 செட்டில் இருக்கும்ல. ஏன் இல்லை 60 செட்டிலாக இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் வந்திருக்கு. ஆனால் அதுக்கு நடுவில் உள்ள பூந்து ஒரு ஆப்ரேஷனை வந்து ஒரு கல்யாணமாக போகிற ஒரு பொண்ணை வந்து ஒரு படத்தில் தூக்கிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி தூக்கிட்டு போனது தான் இப்போ பாஜக. அந்தளவுக்கு தான் பாஜக.
அதுக்கான விஷயங்கள் தான் பாஜக பண்ணியிருக்கு. ஆனால் இவரோட ஃபார்முலா வந்து அவர் விஜயோட பேசுகிறாரு, நல்லபடியாக கூட்டணி பேச்சுவார்த்தை போது அவங்க குடும்பத்தோடு பேசுகிறாரு எடப்பாடி பழனிசாமி. இவர் மிதுன் பழனிசாமி வந்து ரொம்ப மிங்கிளாக இருக்கார். விஜயோட பேச்சுவார்த்தை சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது. ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து அங்கேருந்து பேசுகிறாரு, முழுக்க முழுக்க இவங்களோட பேசி எல்லாமே ரெடியாக இருக்குது. ஆனால் சீட்டில் தான் ப்ராப்ளம். துணை முதலமைச்சருக்கும் விஜய் ரெடி, எடப்பாடி முதலமைச்சர் துணை முதலமைச்சருக்கும் விஜய் ரெடி. ஆனா அடுத்த கட்டமா வரும்பொழுது அந்த சீட்ல பிரச்சனை வந்தது. அதுக்கு நடுவுல எடப்பாடியை டோட்டலா ஹைஜாக் பண்ணது வந்து பாஜக. அப்பதான் ஹைஜாக் பண்ணதுக்கான காரணம் தான் தெரியல. இதுக்கு முன்னாடி அவர் ஏன் பேசல? இப்போ இன்னைக்கு பாருங்க, நிர்மலா வந்து கட்சியில் இருக்க நகர செயலாளர், மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் தான் கூப்பிடல. முன்னாள் அமைச்சர்கள் பாக்கி எல்லாரையும் பார்க்குறாங்க. செங்கோட்டையனை பார்க்குறாங்க. நான் கேட்குறேன், முன்னாடி அதிமுகன்னா மலைச்சாமின்னு ஒரு எம்பி, அவர் வந்து பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிப்பேன் அப்படின்னு சொன்னதுக்காக கட்சி விட்டு நீக்கப்பட்டார். 2014 கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். அப்போது இவர்கிட்ட கேட்டால் எனக்கு செங்கோட்டையன் போனது தெரியாதுன்றாரு எடப்பாடி பழனிசாமி. எனக்கு செங்கோட்டையன் போனது தெரியாதுன்னு சொல்கிறாரு. அப்போது உங்கள் கட்சி எந்த லெவலில் இருக்குது? இப்போ இவங்கெல்லாம் போய் நிர்மலாவை மீட் பண்ணுறாங்க, சிவி சண்முகம் போயிட்டு அமித்ஷாவை மீட் பண்ணுறாங்க. அப்போ இந்த கட்சி என்ன இருக்குது? டோட்டலாக முழுக்க முழுக்க பாஜக வந்து அந்த கட்சியை முழுங்கிடுச்சா? செங்கோட்டையன் மீட் பண்ண தெரியாமல் இருக்கலாம். சிவி சண்முகமோ தம்பிதுரையோ இவங்கெல்லாம் இபிஎஸோட தான் இருக்காங்க, அவர் சொல்லி தான் மீட் பண்ணியிருக்காங்கன்னு புரிதல் வேண்டாமா? அப்படி ஒன்று இருக்குது, புரிதல் இருக்குது, ரைட்டுங்களா? இன்னைக்கு வக்ஃபு மசோதாவை இப்போ முனோர் பாட்சா சார்லாம் பேசுகிறாங்க. வக்ஃபு மசோதாவை முழுசாக ஆதரிச்சுட்டு இவங்க ஓட்டு தான் போடுவாங்க, இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் பாஜக வந்து வக்ஃபு மசோதாவை கொண்டு வருவது மூலமாக தன்னை வந்து மைனாரிட்டிகளுக்கு விரோதி அப்படின்னு அறிவிக்குது. அதை ஆதரிச்சுட்டு நீ இவங்கெல்லாம் வந்து இஸ்லாமிய மக்கள் மத்தியிலலாம் எப்படி ஓட்டு கேட்க போகிறாங்கன்னு தெரியல. நான் திரு முனவர் பாஷா இது ஒரு ஹைஜாக் கூட்டணி அப்படின்ற பார்வை எடுக்கிறார். அதிமுகவை கடத்தி இந்த கூட்டணி அமைக்கப்படலாம் பண்ண வேண்டிய அவசியம் சார். அதிமுக ஏன் சார் கடத்தணும்? இந்த தேர்தலே அதிமுகவுக்கான தேர்தல், சட்டமன்ற தேர்தல். அந்த தேர்தலில் அதிமுக வந்து ஆட்சியை அமைக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு. அதனால அவர் வந்து அமித்ஷாவை போய் பார்க்குறாரு. அதில் என்ன தப்பு இருக்க முடியும்? ஹைஜாக் ஏன் பண்ணணும்? இப்போ என்ன மோடியா, பிரதமர் மோடியா வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்த போகிறாரு. அதாவது வந்து சட்டமன்ற தேர்தல் அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமையணும். அந்த முயற்சியில் மரியாதைக்குரிய எடப்பாடியார் ஈடுபடுறார். ஏன்னா பாராளுமன்ற தேர்தலே சொன்னார், நான் ஒரு பலமான கூட்டணி அமைப்பேன். அது தேமுதிகவும் எஸ்டிபியை தவிர யாரும் வரல, மீதி எல்லாரும் என்டிஏ கூட போயிட்டாங்க. இப்போ என்டிஏவும் ஏடிஎம்கே தலைமையிலான கூட்டணி கட்சிகளும் ஒன்று சேருகின்ற பொழுது அந்த கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணியாக இருக்கும். ரெண்டாவது வந்து வக்ஃபு மசோதாவை பற்றிலாம் பேசினாரு. வக்ஃபு மசோதாவை பொறுத்து இப்போ எஸ்டிபி இல்ல பாஜக வந்துட்டாங்க, அவங்க எப்படி இருப்பாங்க? ஓகே 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 முனவர் பாஷா கோ ஹெட். இல்ல வக்ஃபு மசோதாவை பொறுத்தவரை எங்க தலைவர் வந்து அதை ஆதரிச்சு பேசல, வாசன் அவர்கள் பாராளுமன்றத்தில். அதனால் நீங்க தேவையில்லாம இஸ்லாமியர்களுக்கு விரோதமாக நாங்கள் இருக்கிறோம்லாம் சொல்லாதீங்க. 39 பேரில் 22 பேர் தானே சார் ஓட்டு போட்டிருக்காங்க திமுக எம்பிக்கள். 17 பேர் எங்கே போனாங்க பார்லிமெண்ட்டில்? எதுக்காக ஓடினாங்க? அது கேட்க தயாரா திமுக தலைமை? ஒட்டு மொத்தமாக 39 பேர் ஓட்டு போட்டிருக்கணுமா இல்லையா? பார்லிமெண்ட்டில் லோக்சபாவில் வரும்போது 22 பேர் தானே ஓட்டு திமுகலேருந்து போடுறாங்க. 17 பேர் ஆப்சென்டிஸ் ஆச்சு. ஏன் போகலை? அன்னைக்கு எஸ்எஸ்ஆர் பண்ண மாதிரி மன்னர் மானிய ஒழிப்பு வரும்போது ஓடிட்டாரு. அது மாதிரி 22 தான் சார். மத்தவங்க கூட்டணி தானே, காங்கிரஸ் எல்லாம் தானே அந்த கவுண்ட்ல வந்துரும் சார். சார் எல்லாம் நம்பர் ரொம்ப க்ளோஸ் சார். 238 ஐ திங்க் சோ, இவங்க 280 அவ்வளவுதான் நேத்து பில் பாஸ் ஆனது. இல்ல சார், அப்ப காங்கிரஸ் 22 போச்சுன்னா 17 பேர் யாருன்னு கேளுங்க. அது ஏன் திமுகன்னு அத கேக்குறீங்க சார்? திமுக 22 சார், மற்ற கட்சிகள் திருமாவளவன்லாம் கணக்கிலே வரலையே 2 பேர் அவங்க. இது மாதிரி மொத்தத்தில் வந்து வக்ஃபு மசோதாவை நாங்கள் யாருமே ஆதரிச்சு ஓட்டு போடல, ஆதரிச்சு பேசல. அதில் நாங்கள் தெளிவாக இருக்கோம். எங்களை பொறுத்தவரை திமுக என்கின்ற தீய சக்தி தமிழகத்தில் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும். அதுதான் புரட்சி தலைவர் ஜெயலலிதாவினுடைய குறிக்கோள், புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய குறிக்கோள்.
அந்த குறிக்கோளை வென்றெடுக்க எடப்பாடியார் எடுக்கின்ற முயற்சிக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் சரி, விஜயும் அவரே பிரகாஷே சொன்னார் துணை முதல்வர் ஆவதற்கு கூட தயார் என்று. ஆக நோக்கம் ஒன்றுதான், திமுக அகற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் விஜயும் அந்த அணிக்கு வருவதற்கான வாய்ப்புகளையும் சூழ்நிலையும் உருவாகும் என்பதுதான் என்னுடைய கருத்து.